அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அன்பிற்குரிய நல்லடியார்களே, மாணவரிடம் ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. "பந்திக்கு முந்து படைக்கு பிந்து அப்படி என்றால் என்ன?" என்று மாணவரிடத்தில் ஆசிரியர் கேட்கிறார். உடனே மாணவர்கள் சொல்லுகின்றார்கள், "பந்திக்கு முந்து அப்படி என்று சொன்னால், பந்திக்கு முந்துவது சாப்பிட்றதுக்கு முன்னாடி போகணும். போய் முதல்ல சாப்பிட்ணும். ஏன்னா லேட்டாக போனால், தாமதம் போனால் சாப்பாடு கிடைக்காது." அப்படி சொன்னான். "படைக்கு பிந்து அப்படி சொன்னால், சண்டைக்கு போகிறது இருந்தால் பின்னாடி போயிடணும். ஏன்னா முன்னாடி போனோம்னா முதல்ல நமக்கு அடி விழும். நாம தான் முதல்ல அடி வாங்குவோம். அதனால் என்ன செய்யணும், பின்னாடி போய் ஒளிஞ்சிக்கணும்." அப்படின்னு சொல்லி விளக்கம் சொல்கிறார்கள் மாணவர்கள். அப்பொழுது அந்த ஆசிரியர் சொல்லுகின்றார், "உண்மை நாமும் இப்படி தான் விளங்கி வச்சுருக்கோம்." நிறைய பேர் சொல்லணும், "என்னப்பா லேட்டாக." ஒருத்தர் சொல்லுவார், "நாங்கள் கல்யாணத்துக்கு போனாங்க, நான் போகிறதுக்குள்ளே சாப்பாடு தீர்ந்துருச்சிங்க." அப்படிம்பா. உடனே நாம் சொன்னோம், அதுக்கு தான் சொல்லியிருக்காங்க பெரியவங்க, "பந்திக்கு முந்து படைக்கு பிந்துன்னு." நாமளே இதை சொல்லுவோம். உண்மையில் எதுவல்ல விளக்கம் அதுக்கு. பந்திக்கு முந்துவது என்று சொன்னால், பந்தி அதாவது சாப்பிடும்போது நம்முடைய கைகள் முன்னாடி வருங்க. முன்னாடி எடுத்து நாம் என்ன செய்வோம், சாப்பிடுவோம். இதுதான் பந்திக்கு முந்துன்னு அர்த்தம். படைக்கு பிந்து அப்படின்னு சொன்னால், படையில் அப்படின்னு சொன்னால் படைக்கில் நின்று நம்ம அம்பு எறிகிறீங்களா, அம்பு எறியும் போது நம்முடைய கை எந்த அளவுக்கு அம்பை வைத்து பின்னாடி போகிறதோ, பின்னாடி போய் விட்டோன்னு சொன்னால் அந்த அம்பு அவ்வளோ தூரம் வேகமாக போகும். அப்போ எந்த அளவுக்கு நம் கை பின்னாடி வருகிறதோ அந்த அளவுக்கு அம்பு எதிரியிடத்து வேகமாக போகுங்க. அதுதான் சொல்லியிருக்கா. இதை தான் சொல்லியிருக்கிறாங்க, "பந்திக்கு முந்து படைக்கு பிந்துணும்." அப்படின்னு சொல்லி. ஆனால் நாம் இன்றைக்கி என்ன ஆக்கிட்டோம்னா, சாப்பிட்றதுக்கு முன்னாடியும் என்னங்க சண்டை போடுறது வந்தால் பின்னாடியும் ஓடணும்னு சொல்லி விளங்கி வச்சுருக்கோம். அல்லாஹ் நம்ம அனைவர்களையும் பாதுகாப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.